ஹாய் யூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா வாட் இஸ் ஹைபர்நேட். ஹைபர்நேட்னா என்ன? இந்த வீடியோ முழுக்க ஜாவா தெரிஞ்சவங்களுக்கு, ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க மட்டும்தான். மற்றவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுங்க. ஓகே, ஹைபர்னு சொல்றது ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க். நீங்க டேட்டாபேஸ் யூஸ் பண்றீங்க, MySQL, MongoDB, Cassandra இப்படி டேட்டாபேஸ் யூஸ் பண்றீங்க. இப்போ சிஸ்டம் சைடு யூஸ் பண்றவங்க ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு, ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கு CL யூஸ் பண்ணி, கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி தான் ஒரு டேபிள் கிரியேட் பண்றது. நீங்க ஒரு டெவலப்பரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் ஹைபர்நேட் யூஸ் பண்றது. ஹைபர்நேட்ல நீங்க MySQL இல்ல MongoDB இல்ல Cassandra இது கான்ஃபிகரேஷன் பண்ணா போதும். நீங்க ஒரு டெவலப்பரா இருந்தா நீங்க கோட் அடிச்சு இது பண்ணா போதும். நீங்க சிஸ்டம் சைடு போய் கமாண்ட் லைன்ல இன்சர்ட் கொரி அடிக்க தேவையே இல்லை. நீங்க ஜாவா தெரிஞ்சதா மட்டும் போதும். ஜாவா தெரிஞ்சிருந்து நீங்க உங்க டேட்டாபேஸ் ஜாவா இல்லைன்னா உங்க லாங்குவேஜ் தெரிஞ்சதா போதும். நீங்க அதில் ஹைபர்நேட்டை கனெக்ட் பண்ணி நீங்க கொரி ஒரு கோட் அடிச்சா போதும். டேபிள் டேட்டாபேஸ் டீடைல் எல்லாம் ஹைபர்நேட் பேசினா போதும். ஹைபர்நேட் என்ன செய்யணும்னா உங்களோட டேட்டாபேஸ் MySQL இருக்கலாம், MongoDB இருக்கலாம், Cassandra இருக்கலாம், எக்ஸெட்ரா அவங்களோட பேசி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கோட்ல காமிச்சா போதும், அதை கிரியேட் ஆகிடும். இதுதான் சொல்ல போனா ஒரு ஹைபர்நேட். இந்த ஹைபர்நேட் ஃப்ரேம்வொர்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஏதோ உங்களுக்கு கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.